இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, என்னம்மா? இன்னைக்கு செகண்ட் ரவுண்ட் டான்ஸ் காம்படிஷன் நடந்துச்சுப்பா. அதுல நான் ஜெயிச்சனா தோத்தனான்னு கூட நீங்க கேட்கலையே. அது நான் இந்த கல்யாண வேலையில மறந்து போயிட்டேம்மா. அதுலயும் ஏன் பொண்ணு டான்ஸ் ஆடி தோத்து போறதா? இம்பாசிபிள். தேங்க்யூப்பா. நாளைக்கு ஃபைனல் ரவுண்டுக்கும் செலக்ட் ஆயிட்டேன். ஆனா என்ன, இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குப்பா. அதை நீங்க தான் சால்வ் பண்ணணும். நீங்க அப்படி பண்ணிட்டா எனக்கு அது மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும்பா. என்ன பண்ணணுமா? நாளைக்கு என்னோட கல்யாணம் 12 மணிக்கு, ஃபைனல் ரவுண்டு காம்படிஷனும் 12 மணிக்கு தான். ஐயோ, ரெண்டும் ஒரே டைம்ல வந்திருக்கா? இதுல என்னால என்னமா பண்ண முடியும்? உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி டான்ஸ் காம்படிஷன் டைமை மட்டும் மாத்திடுங்கப்பா. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஜட்ஜஸ் நான் சொன்னதை கேட்கல. ஆக்சுவலி நீ அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கவே கூடாதுமா. என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு இந்த டான்ஸ் காம்படிஷனும் முக்கியம் தானே. அததாம்மா நானும் சொல்ல வரேன். நமக்கு டான்ஸ் காம்படிஷன் தான் முக்கியம். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, உன் அம்மா சோபா எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. நாட்டிய கலையில நேரத்துக்கு ஏத்த நிலை, நேரத்துக்கு எதிரான நிலை, நேர கட்டுப்பாடுங்கிற விஷயம் எல்லாம் இருக்கும். அது நமக்கு எப்படி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை ஏத்துக்கணும். அதை நம்ம மாத்த முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. அதனாலதான் நீ கேட்காம இருந்திருக்கணும்னு சொல்ல வந்த. அப்போ நாளைக்கு என் கல்யாணத்தை என்ன பண்றதுப்பா? அம்மா முக்கியமா இல்ல நடுவுல வந்து அந்த நபர் முக்கியமான்னு கேட்டா என்ன சொல்லுவே நீ? அம்மா உனக்கு உயிர் கொடுக்கலன்னா நடுவுல வந்து அந்த நபரை நீ எப்படி சந்திச்சிருக்க முடியும்? அம்மாவோட கனவை தான் நீ கோலா வச்சிருக்க. ஒரு கோலை நம்ம கடைபிடிக்கும் போது அதுக்கு முன்னாடி இந்த காதல், கல்யாணங்கிற ஆசைகள் எல்லாம் வரவே கூடாது. அப்படி வந்தாலும் நாம அதை கடந்து போக பார்க்கணும். நம்ம கோலுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய நம்ம ரெடியா இருக்கணுமா? நாளைக்கு நீ டான்ஸ் காம்படிஷனுக்கு தான் போற. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நாளைக்கு என் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த டான்ஸ் காம்படிஷனோட டைமை மாத்தணும்னு கேட்காத. கிளம்பு. நாளைக்கு நடக்கிற டான்ஸ் காம்படிஷனுக்காக ஒழுங்கா போய் பிராக்டிஸ் பண்ணு. போமா பூமி. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அடிக்கடி வராதுமா. இதை பயன்படுத்திக்கோ. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண போ.